தேவனிடத்துல பேச வேண்டிய நேரத்தை என்ன பண்ணணும்? ஆமா, தேவனை விட பெரிய ஆளு இந்த உலகத்துல யாருமே இல்லை. இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எப்போ? நற்செய்திகளை கேட்கும் போது. இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய நற்செய்திகளை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். அந்த ஒரு நாள் நாங்க பிரசங்கம் பண்ணோம் இல்லையா? நாங்க 2 பேரும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். 2 பேரும் பண்ணியிருக்கிறோம். ஆமா, ஒரு பிரசங்கத்தை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரணமானது இல்லை. ஒரு பிரசங்கத்தை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரணமானதல்ல. கர்ப்பவேதனை இருக்குது இல்லையா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதை விட ரொம்ப மோசம். அதுக்காக பிரயாசப்படணும், டைம் ஒதுக்கணும், தேவ சமூகத்தில் இருக்கணும், வசனங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயத்தையும் வெட்டி தக்காளி சோறு செய்கிறது இல்லை. இது ஒரு பெரிய பிரியாணி செய்கிறது. 20, 30 பேர் 40 பேர்த்துக்கு பிரியாணி செய்கிறது. அப்போ எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு பார்த்து கொண்டு வந்து கொடுத்தா என்ன பண்ணிடணும்? சாப்பாட்டை வாங்கி நல்லா சாப்பிடணும், கொண்டு போய் தூக்கி போட்டு போயிடக்கூடாது. அப்போ அந்த வாரம் முழுவதும் என்ன செய்யணும்? மனப்பாடம் ஆயிரும் நாங்கள் சொல்கிற வசனங்கள் எல்லாம். அப்பனா தான் நாங்கள் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் என்கிற மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? நாங்கள் பிரசங்கித்த இந்த ஜீவ வசனத்தை நீங்கள் பிடித்து கொள்ளும் போது. சொல்றாரு, என் உபதேசத்துல நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். எப்படி நிலைச்சிருக்கிறது? இன்னைக்கு கொடுக்கிற மெசேஜ வாரம் முழுவதும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆவது கேட்டுறணும். அதுதான் முக்கியம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அதுதான் முக்கியம். இந்த உலகத்துல தாவீது சொல்றாரு, அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின தேவனுடைய வசனம் தான் எனக்கு நல்லதுன்னு சொல்றாரு. அதுதான் நல்லது, அதுதான் நல்ல பங்கு. மரியாள் அதைத்தான் தெரிந்து கொண்டாள். அப்ப நேரத்தையும் காலத்தையும் எதுக்கு செலவு பண்றீங்கன்னு பாருங்க. பிசாசு என்ன செய்வான்னா, டிவியில உட்கார வச்சிடுவான், இல்லைன்னா சீரியல்ல உட்கார வச்சிடுவான், கட்டு கதைகளை பார்க்க வச்சிடுவான். அப்புறம் சொல்லுங்க வந்துட்டு என்ன சொல்லு? நடக்காததான் எடுத்து காட்டுறாங்க டிவியில. ஞான சூனியமா இருக்கக்கூடாது, அதை பார்க்கறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அப்படியே நடக்கிறதா எடுத்து காட்டுறது இல்ல, அதை நீங்க பார்க்கறதுனாலதான் உங்களுக்குள்ள நடக்குதுங்கிற. யாருக்கோ தீர்க்கதரிசனம் போயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். டைம் பாஸ். அந்த நேரத்தையும் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமையை குறித்து நாம் என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல எத்தனை முறை கர்த்தருடைய மகிமைங்கிற வார்த்தை வருதுன்னு சொல்லி நான் உங்க படத்துல போன வாரம் கேட்டேன். எத்தனை பேர் எண்ணிட்டு வந்தீங்க? யாரெல்லாம் எடுத்து பைபிள் படிச்சீங்க? என் மகன் பைபிள் படிச்சிருக்கான், இந்த வாரம் முழுவதும் படிச்சிருக்கான். இன்னைக்கு டேட்டு 12 அதிகாரத்தை நான் முடிச்சுட்டேங்கிறான். சவால் விடுறான் என்கிட்ட வந்துட்டு. இல்லையா, 12 அதிகாரத்தை முடிச்சுத்தானே பண்ணுவேன், தூங்குவேன், நைட்டெல்லாம் படிச்சு தூங்கினான். கர்த்தருடைய வசனத்தை அவன் படிக்கிறாங்கிறதுனால அவனுக்காக நான் எல்லாத்தையும் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசையும் பிரியும் வந்துருச்சு. அவன் கேட்கறதெல்லாம் செஞ்சிடணும் அப்படிங்கிற ஆசையும் பிரியும் வந்துருச்சு. ஏன்னா ஒரே ஒரு விஷயத்துல மாத்திரம் நீங்க ஜெயிக்கலாம். உங்களுக்காக நான் எல்லாத்தையும் உசுர கூட கொடுத்துருவேன். எந்த விஷயத்துல தெரியுமா? பவுல் சொல்றாரு, நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டீர்கள், அதனால என் உசுரே போனாலும் உங்களுக்காக நான் பிரயாசப்படுவேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. என் உசுறு பெருசு இல்ல, வசனத்தை பிடிச்சிட்டீங்க பாத்தியா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதுக்காக என் உசுரை கூட கொடுப்பேன் அப்படின்னு பவுல் சொல்றார். பிரிப்பியருக்கு எழுதும் போது. அல்லேலூயா. ஒன்னே ஒரு காரியத்துக்காகத்தான் நான் மயங்குவேன். தேவ வசனத்தை நீங்க எவ்வளவு ஆசையா வாஞ்சையா பெற்றுக்கொள்றீங்களோ அந்த ஒரு விஷயத்துலதான் நான் மயங்குவேன். ஆண்டவர் அப்படித்தான். எதுக்கு மயங்குவாரு? அப்புறம் என்ன தங்கம், கோல்டு, காயின், அதெல்லாம் பணம், அதெல்லாம் உங்களை ஆசை காட்டி அவர் கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. எப்படி கூப்பிடுறாரா? ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு பச்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே
தன் இளவயதின் நாட்களிலே தான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலும் பாடினது போல அவள் பாடுவாள். அல்லேலூயா. எகிப்திலிருந்து அவங்க புறப்படும் போது எப்படி பாடினாங்க தெரியுமா? எப்படி அவங்களுடைய இருதயத்தை பூரிப்படைய செஞ்சார். ஒரே நைட்ல என்ன பண்ணாரு? எகிப்தில் இருக்கிற ஒட்டுமொத்த செல்வங்களையும் தங்கங்களையும் வெள்ளிகளையும் இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார் ஒரே நைட்ல. அல்லேலூயா. கோல்டா அவங்க போடுறாங்க, தங்கமெல்லாம் அவங்க கைக்கும் காலுக்கும் கழுத்துக்கும் வந்து விழுது. அப்ப பாடினாங்க அவங்க ஒரு பாட்டு. அல்லேலூயா. எகிப்திலிருந்து புறப்படும் போது ஒரு பாட்டு பாடினாங்க. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் டம்பரின் எடுத்தது அடிச்சுட்டு பாடினாங்க. அப்படி ஒரு பாட்டு அவங்க பாடினாங்க. அவங்களுடைய இருதயம் பூரிப்படைந்து அவங்க ஒரு டான்ஸ் போட்டாங்க, பாடுனாங்க, மேளதாளங்களை வாசிச்சு சந்தோஷமா அவர்கள் புறப்பட்டார்கள். அப்படி பாடின மாதிரி ஒரு பாட்டை நீங்க இந்த வனாந்திரத்துல பாட போறீங்க. உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு? ஆசை காட்டி பாசம் காட்டி உங்களை கூப்பிடுறாரு. எதுக்கு? அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. அல்லேலூயா. அவளுடைய திராட்சை தோட்டங்களை நான் அவங்களுக்கு தருவேன். நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்க, ஒரு செழிப்பான பள்ளத்தாக்க நான் தருவேன் கர்த்தர் சொல்றார். அதுக்காகத்தான் உங்களை என்ன பண்றது? கர்த்தர் ஆசை காட்டி உங்களை கூப்பிடுறார். எகிப்துல புறப்படும் போது நீ பாடின இல்லையா ஒரு பாட்டு? சந்தோஷமா பாடின இல்லையா? அந்த பாட்டை நான் மறுபடியும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அதுக்கு நீ என்ன செய்யணும்? அவர் கூப்பிடுற கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து ஓடி வந்துடணும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்ப எகிப்துல அப்படித்தான் நடந்துச்சு. எகிப்திலிருந்து ஜனங்க புறப்படும் போது அவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் அவங்களுக்கு இன்பமா மாறிச்சு. அவங்க பாடுனாங்க. அல்லேலூயா. சந்தோஷமா பாடியிருக்கீங்களா? சந்தோஷமா பாடியிருக்கிறீங்களா? பதில் சொல்லுங்க. எப்ப சந்தோஷமா பாட்டு பாரு? ஆமா, இருதயம் எப்ப பூரிப்படையும்? கர்த்தரோடு இருக்கும்போது. அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் சொல்றார், நயங்காட்டி பயில் காட்டி உன்னை கூப்பிடுறேன், நீ வந்துரு என் பிரசனத்துக்குள்ள. நீ என் பிரசனத்துக்குள்ள வந்துட்டேனா உன் பாட்டு சோர்ந்து போகாதே பாட்டு இல்ல, மகிழ்வோம் தினமாக மகிழ்வோங்கிற பாட்டு வரும். எந்த பாட்டு பாடுறீங்க? புலம்பலின் பாட்டா சந்தோஷ கீதமா? 2 பாட்டும் எழுதியிருக்கிறார் சங்கீதத்துல. சந்தோஷமா பாடுறீங்களா இல்ல புலம்பிட்டே இருக்கிறீங்களா? தினமும் சந்தோஷமா பாடினீங்கன்னா உங்களை தேடி எல்லாமே வந்துடும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி பாடுறாரு பாரு. வாசிங்க 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பக்கத்தை கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியையும் இதோ என்ன அர்த்தம்? கவனி, நல்லா கவனி, நல்லா அதை உத்து பாரு, கவனி, செவி கொடு. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எல்லாத்துக்கும் பஞ்சம் இருக்கும். யோசேப்பின் குடும்பத்தாருக்கு பஞ்சம் இருக்காது. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பஞ்சம் இருக்கும். யோசேப்பின் குடும்பத்தாருக்கு பஞ்சம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நாம் எல்லாம் இயேசுவின் குடும்பத்தார். யோசேப்பின் குடும்பத்தார் என்றால் இயேசுவின் குடும்பத்தார். நம்மளுக்கு சிறப்பான கோசோனை கர்த்தர் வைத்திருக்கிறார் இந்த எகிப்துல. அப்படின்னெல்லாம் நாம் என்ன பண்ணோம்? தியானிச்சோம். எகிப்துல எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும்
என் தகப்பனாகி யாக்கோபின் இடத்துல போய் சொல்லுங்கள்னு சொல்லி யோசேப்பு சொன்னார். அல்லேலூயா. அப்போ யோசேப்பினுடைய சகல மகிமை, அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சகல மகிமையையும் நாம பெற்று அனுபவிக்க வேண்டும். அதனாலதான் இயேசு என்ன செஞ்சார்னா, யோவான் 17ஆம் அதிகாரத்துல 21, 22 ஆகிய வசனங்களில நாம் வாசிக்கும் போது இயேசு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார்? பிதாவின் இடத்துல, நீர் எனக்கு தந்த மகிமையை என்னோடு இருக்கிற இவர்களுக்கு நான் தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டுங்க இதுக்கெல்லாம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அவரே என்ன பண்றாரு? நமக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார். உடனே நீங்க என்ன பார்த்தா அந்தி கிறிஸ்து சொல்லக்கூடாது. பிதாவை மகிமையை வேறொருவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல சொன்னார். இப்ப இயேசு என்ன சொல்லிட்டாரு? அப்பெல்லாம் அவங்க வெளியில் இருந்தாங்க, இப்ப நமக்கு உள்ள வந்துட்டாங்க. நீர் எனக்குள்ள இருக்கிறீர், நான் உமக்குள்ள இருக்கிறேன், நீர் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறவங்களும் என்னோடு கூட வந்து எனக்குள்ள வந்து என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்து நான் அவர்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன் பிதாவே அப்படின்னு இயேசு ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அப்ப மேன்மை, மகிமை, கிறிஸ்துவின் மேல் இருந்த எல்லா மேன்மையும் மகிமையும் அது நம்மேல் வந்திருக்கிறது. ஒரு ஆமேன். கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. யாத்திராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16 சில வசனங்களை நீங்க வாசிங்க. அதிலிருந்து நான் உங்களுக்கு சிலதை சொல்ல விரும்புறேன். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16 இன்னொரு பகுதி எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம், சோஃபியா எடுத்துக்க. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-4 வசனம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம். 1-8 வசனத்தை எடுத்துக்கோங்க. ஆகாய் 2:1-8 வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனம். நோட் பண்ணிட்டீங்களா? மறுபடியும் சொல்லணுமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 பேதுரு 4:14. யோவான் 1:14. எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இப்ப வாசிங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. 3ஆம் நாளிலே விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும், கவனிங்க, 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இருந்து ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். தேவனுக்கு எதிர்த்து போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். சூளையின் புகையை போல எழும்பிற்று. வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். சீனாய் மலையில் கொடுமுடியில் மோசையை மலையின் கொடுமுடியில் வரவழைத்தார். ஏறி போனான். நோக்கி அவர்களை உறுதியாக எச்சரி. சமூகத்தில் வருகிற ஆசிரியர்களும் சந்தானம் பண்ணாதபடி மோசே கர்த்தரை நோக்கி குறித்து தேவரே எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். மலையின் மேல் ஏறி வரமாட்டார்கள் என்றான். நோக்கி நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறிவார்கள். ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவார்கள் என்றார். அப்படியே மோசே இறங்கி ஜனங்களுக்கு போய் அப்படி அவர்களுக்கு சொன்னான். கவனிங்க, சீனாய் மலைக்கு வந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எங்க வந்துட்டாங்க? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு
சீனாய் மலைக்கு வந்துட்டாங்க. இப்ப சீனாய் மலையில கர்த்தர் அவங்களோடு கூட பேச போறார். முதல்ல சீனாய் மலையில இறங்கி அவங்களுக்கு காட்சி கொடுக்க போறார். கவனிங்க, சீனாய் மலையில இறங்கி அவர் இறங்கும் போது எப்படி இறங்குறாருன்னு கவனிங்க. என்ன நடக்குது? 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்கள். சொல்லுங்க, இடி சத்தம் கேட்டிருக்கீங்களா? பயங்கரமான இடி சத்தம். மின்னல் வெட்டுது. மின்னல் என்ன பண்ணுது? ஆமா, மின்னல்கள். அப்புறம் கார் மேகம் அந்த மலை மேல அப்படியே இறங்குது. என்னென்ன சொல்லுங்க, என்னென்னது? சொல்லுங்க. இடி முழக்கம், மின்னல்கள், கார் மேகம். 18வது வசனத்துல பலத்த எக்கால சத்தம். 18வது வசனத்துல அக்கினி. இடி முழக்கம், மின்னல், எக்கால சத்தம், அக்கினி. இப்படி இறங்குறார் சீனாய் மலையில. அப்படி சீனாய் மலையில இறங்கும் போது என்ன நடக்குது? யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய மகிமை கவனிங்க, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. போதுங்க. இப்ப கர்த்தர் இறங்கினார் பாருங்க. இறங்கும் போது இடி முழக்க சத்தம், மின்னல் வெட்டுது, கார் மேகத்துல இறங்குறாரு. ஒரு அக்னி பந்து போல் அப்படியே சீனாய் மலைன்னு வந்துச்சு, மூடிருச்சு. வசனம் சொல்லுது கர்த்தருடைய மகிமையாது. என்னது? கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல வந்து தங்கிருச்சு. எத்தனை நாளா தங்குச்சு? 6 நாள். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. எப்படி வந்து இறங்கினாரு? இடி முழக்கமாய், மின்னலாய், எக்கால சத்தமாய், அக்னியாய், கார் மேகமாய் அந்த மலையை மூடினார். எத்தனை நாள் மூடினாரு? 6 நாள் மூடினாரு. திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணிக்குது? மேகம் அந்த சீனாய் மலை மேல தங்கி இருந்துச்சு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நீங்க தான் அந்த சீனாய் மலை. எப்படி இறங்கினார் உங்க மேல? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல. இங்க என்னென்னலாம் சொல்லியிருக்குதோ அதெல்லாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்குது. வாசிங்க 2ஆம் அதிகாரத்தை. நான் சொல்லிட்டே போனா உங்களுக்கு தெரியறது இல்லை, அதனால வாசிச்சிருங்க. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையில் எப்படி இறங்குச்சோ அதே மாதிரி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தேவனுடைய சபை உருவான நேரத்துல இறங்குச்சு. வாசிங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது முழக்கம் வந்துருச்சா? முழக்கம், இடி சத்தம் வந்துருச்சா? அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் எப்படி சீனாய் மலையை வந்து நிரப்பிச்சோ இடி முழக்க சத்தத்தோட, அதே மாதிரி இவங்க மேல ஒரு இடி முழக்க சத்தத்தோடு, அடுத்த வசனம் சொல்லுது அக்னிமயமான நாவு, அக்னியாய் வந்து இறங்கினார். இடி முழக்க சத்தம் போல் வந்து இறங்கினார். எக்கால சத்தம் போல சீனாய் மலையில இறங்கின தேவன் இந்த இடத்துல சீயோன் மலையில இறங்குறார். மேல் வீட்டறை எங்க இருந்துச்சு? சீயோன் மலையில இருந்துச்சு. சீனாய் மலையில இறங்கின அந்த சத்தம், சீனாய் மலையில இறங்கின அந்த அக்கினி இப்பொழுது பெந்தகோஸ்தே என்னும் நாள். கவனிங்க, சீனாய் மலையில கர்த்தர் எப்ப இறங்கினாரு? விடிய காலத்துல. சொல்லுங்க, விடிய காலத்துல இறங்கினார்.
ஏறக்குறைய ஒரு 3 மணி, வெடிய காலம் 3 மணிக்கு இறங்கினார். எத்தனை மணிக்கு இறங்கினாரு? 3 மணிக்கு. எகிப்திலிருந்து புறப்பட்ட 50வது நாள். எத்தனாவது நாள்? அதே நாள், அதே நேரம், அதே தேதி. எப்படி இறங்கினாரோ அப்படியே பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது மேல் வீட்டறையிலே தேவனுடைய பிள்ளைகள் மீது வந்து அவர் இறங்கினார். அல்லேலூயா. சீனாய் மலையில 6 நாள் தேவ மகிமை மூடிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. எப்ப மகிமைங்கிற அந்த காரியம் வந்துச்சு தெரியுமா? இடிமுழக்க சத்தம் வந்ததுக்கு அப்புறம், மின்னல் வந்ததுக்கு அப்புறம், அக்கினி வந்ததுக்கு அப்புறம் மோசே எழுதுறாரு, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையிலே தங்கி இருந்தது. அல்லேலூயா. இவர்கள் மேல வந்து இறங்கிச்சு பாரு, இடிமுழக்க சத்தம், மின்னல், எக்கால சத்தம், அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்த உடனே கர்த்தருடைய மகிமை 120 பேர் மேலையும் வந்து மூடினது. அல்லேலூயா. என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தான் மகிமையின் ஆவியானவர். அவருக்கு ஒரு பேர் இருக்குது. வாசிங்க 1 பேதுரு 4:14. கர்த்தருடைய மகிமைன்னா என்ன? கர்த்தருடைய மகிமை என்றால் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய மகிமைனா என்ன? எப்படி வந்து இறங்கினாரு? சத்தம், அக்கினி, மின்னல், மேகம், இப்படி வந்து இறங்கினார். மேல் வீட்டறையில் அப்படித்தான் இறங்கினார். இப்ப கர்த்தருடைய மகிமை என்ன ஆயிடுச்சுன்னா சீனாய் மலையில் இல்ல. கவனிங்க, சீனாய் மலையில இறங்கின மகிமை இப்ப பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது 120 பேர் மேல வந்து அந்த மகிமை நிரந்தரமாய் தங்கிவிட்டது. கையை தட்டு. இப்ப சொல்லுங்க, எலும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தருடைய மகிமை உனக்குள்ள நிரந்தரமாய் தங்கி இருக்கிறது. இப்ப சொல்லுங்க உங்க ஆத்மாவை பார்த்து, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையில் அல்ல, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் அல்ல, சாலமோனுடைய ஆலயத்தில் அல்ல, கர்த்தருடைய மகிமை தாவீதினுடைய கூடாரத்தில் அல்ல, கர்த்தருடைய மகிமை இப்பொழுது எனக்குள்ளே வந்துவிட்டது. என்றைக்கு மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் வந்து தங்கினாரோ நிரந்தரமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை மகிமைப்படுத்தும்படி வந்து தங்கியிருக்கிறார். இப்ப சொல்லுங்க, தலைமையில கை வச்சு, மகிமையின் ஆவியானவர் என் மேல் தங்கி இருக்கிறார். மகிமையின் மேகம் என் மேல தங்கி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை என் மேல காணப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்திருக்கிறது. வந்துட்டாரா? அடுத்தது என்னென்னலாம் நடக்குங்கிறத நான் சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம்ம மேல வந்துருச்சா? வந்துருச்சா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. எப்படி வந்துச்சு? பலத்த காற்று, இடி முழக்கம், அக்னிமயமான நாவு. இதே கான்செப்ட் தான். சீனாய் மலையில எப்படி இறங்கினாரோ அதே மாதிரிதான். சீனாய் மலையில எப்ப இறங்கினாரோ அப்படியேதான். எந்த நேரத்துல இறங்கினாரோ அதே நேரம் தான். எந்த டேட்ல இறங்கினாரோ அதே டேட்டு தான். எந்த நாள்ல இறங்கினாரோ அதே நாள் தான். அல்லேலூயா. மேல் வீட்டறையில வந்து இறங்கினார். அப்ப சீனாய் மலையை கர்த்தருடைய மகிமை மூடி இருக்கிறது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சீனாய் மலையை கர்த்தருடைய மகிமை மூடி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையா இருக்கிற எண்ணெய், தேவனுடைய ஆலயமா இருக்கிற எண்ணெய் மூடி இருக்கிறது. அவருடைய மகிமை என் மேல இருக்குது. நல்லா சத்தமா, இன்னும் சத்தமா, அவருடைய மகிமை என் மேல இருக்குது. மோசே ஒரு கூடாரத்தை போட்டார். சீனாய் மலையில இறங்கின அதே மகிமை, அதே மேகம், அதே ஆவியானவர் மோசேயினுடைய கூடாரத்துல வந்து தங்கினார். வாசிங்க யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். சீக்கிரம். யாத்திராகமம் 40:34 சீக்கிரம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதின் மேல் தங்கி
கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. கையை தட்டுங்க. கர்த்தருடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்து மேல வந்துச்சு. இப்ப சீனாய் மலையில் இருந்துச்சா, இப்ப அந்த மகிமை ஆசாரிப்பு கூடாரத்து மேல வந்துருச்சு. ஆசாரிப்பு கூடாரத்தை முழுவதும் அது நிரப்பிருச்சு. கர்த்தருடைய மகிமை அந்த ஆசாரிப்பு கூடாரத்து மேலேயே தங்கிட்டு இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்க அதை பார்த்துட்டே இருந்தாங்க. மேகம் அதிலிருந்து எழும்பும் போது பிரயாணத்தை தொடங்குவாங்க. மேகம் அது மேல் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா அங்கேயே செட்டில்ட் ஆயிருவாங்க. அல்லேலூயா. இவங்க மேகத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நாம மேகத்துக்குள்ளேயே இருக்கிறோம். மகிமை அவர்கள் பார்த்தார்கள், நாம மகிமைக்குள்ள இருக்கிறோம். மகிமை நம்மேல் இருக்கிறது. வசனம் சொல்லுது, மோசே ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஏன்? கர்த்தருடைய அளவில்லாத மகிமை, கர்த்தருடைய அளவில்லாத அபிஷேகம், கர்த்தருடைய அளவில்லாத மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினதுனாலே மோசே உள்ள நுழைய முடியல. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, மோசேவாகலையே உள்ள போக முடியலன்னா பாவம் எப்படி உள்ள போக முடியும்? பிசாசு எப்படி உள்ள போக முடியும்? நோய் எப்படி உள்ள போக முடியும்? தரித்திரம் எப்படி உள்ள போக முடியும்? சத்துருவின் போராட்டம் எப்படி உள்ள போக முடியும்? சொல்லுங்க. நான் ஆசாரிப்பு கூடாரமா இருக்கிறேன். தேவனுடைய மகிமையை சுமந்துட்டு இருக்கிறேன். மோசையாலேயே உள்ள போக முடியல. பிசாசு எப்படி உள்ள போக முடியும்? கேட்டிருக்கீங்களா? உண்மையில் இருக்கிற மகிமை சாதாரணமானதல்ல. உண்மையில் இருக்கிற அந்த மகிமை சீனாய் மலையில் இறங்கின அதே மகிமை, ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கின அதே மகிமை, தேவனுடைய ஆலயத்தில் இறங்கின அதே மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப மோசையாலேயே உள்ள போக முடியல. பாவம் உள்ள போக முடியாது. சொல்லணும் நீங்க, நான் மோசேயின் ஆசாரிப்பு கூடாரம், என் மேல தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறது. தேவனுடைய மகிமையை நான் சுமந்துட்டு இருக்கிறேன். தேவனுடைய பிரசனை என்ன மூடிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது பாவம் என்ன தொட முடியாது. பிசாசு உள்ள நுழைய முடியாது. என் குடும்பத்துக்குள்ள நுழைய முடியாது. என் சபைக்குள்ள நுழைய முடியாது. எனக்குள்ள நுழைய முடியாது. என் பிள்ளைகளுக்குள்ள நுழைய முடியாது. மோசேயாலேயே நுழைய முடியல. பிசாசு எப்படி நுழையும்? கர்த்தருடைய மகிமை என்னை மூடி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை என்னை மூடி இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் என்னை மூடி இருக்கிறது. சொல்லணும் காலையில இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப மகிமை ஒவ்வொரு இடத்துலயும் ஷிஃப்ட் ஆயிட்டு இருந்துச்சு. சீனாய் மலையில் இருந்துச்சு, அப்புறம் மோசையினுடைய ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்துச்சு, அதுக்கப்புறம் சாலமோனுடைய ஆலயத்துக்குள்ள வந்துச்சு, அதுக்கப்புறம் நிரந்தரமா பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது 120 பேர் சபையின் மீது வந்து தங்கினது. நாம தான் சபை. நம்ம மேல வந்து தங்கிருச்சு. நம்ம மேல ஒரு மகிமை இருக்குது. அந்த மகிமை தான் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வர போகுது. இப்ப வாங்க ஏசாயா 60ஆம் அதிகாரத்துக்கு. கர்த்தருடைய மகிமை மேல வந்துருச்சா? ஆமேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? இப்ப கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இருக்கிறத ஃபீல் பண்ணா போதும். பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. இதுக்காக 40 நாள் பாஸ்டிங் எல்லாம் போட தேவையில்லை. ஃபீல் பண்ணுங்க. எப்படி ஃபீல் பண்றது? ஃபீல் பண்ணணும், ஃபுல் பண்ணணும். சொல்லுங்க, ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணீங்கன்னாவே அது ஃபுல் ஆயிரும். ஃபீல் பண்ணாலே அது ஃபுல் ஆயிரும். பிடிச்சி ஊத்துறது இல்லை. எங்கிருந்து வரும் ஆண்டவரே? உமக்கு பாத்திரம் இல்லையே, ஒண்ணும் இல்லையே, தண்ணி எப்படி வரும்னு சொல்லி அந்த பொம்பளை கேட்ட மாதிரி கேட்கக்கூடாது. பைப்பும் இல்லை, தண்ணியும் இல்லை, எப்படி வரும்னா அது வரும். இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் வரும். நான் கொடுக்கிறவனுக்கு நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்று. சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஊறுகிற நீர் ஊற்று. நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மனுஷனுடைய யோசனை ஆழமான தண்ணியை போல் இருக்கிறது. புத்திசாலி அதை மொண்டெடுப்பான். பக்கத்துல கைப்பிடி சொல்லு, நீ புத்திசாலியா? உன் நினைவு எப்படி இருக்குன்னு பார். நீ நினைக்கிற நினைவுதான் நீ புத்திசாலியா முட்டாளான்னு தீர்மானிக்கும். நீ படிக்கிற படிப்பல்ல, நீ படிக்கிற படிப்பு உன்னை புத்திசாலியா முட்டாளான்னு தீர்மானிக்காது. நீ நினைக்கிற நினைப்பு தான்
உன்னை புத்திசாலியா முட்டாளான்னு தீர்மானிக்கும். நான் சொல்ல பைபிள் வசனம் சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். இப்ப நீங்க நினைக்கிறதெல்லாம் எப்படி நினைக்கணும்? ஒரு மகிமை என்னை மூடி இருக்கிறது, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை நிரப்புதே, ஒரு மகிமையின் மேகம் இடத்தை ஜனத்தை நிரப்புதே. அல்லேலூயா. என்னை நிறைச்சிருச்சு, என் மேல வந்து தங்கிருச்சு, பர்மனண்டா இருக்குது. இந்த மகிமைய முதல்ல நீங்க பாருங்க. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. முதல்ல நீங்க ஃபீல் பண்ணுங்க. நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அது ஃபுல் ஆயிரும். அது ஃபுல் ஆகும் போது ஏசாயா 40ஆம் அதிகாரம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமையை மாம்சமான யாவரும் காண்பார்கள். உங்க மேல் இருக்கிற மகிமைய ஜனம் பார்க்கும். உங்க மேல் இருக்கிற மகிமையை பிசாசு பார்க்கும். உங்க மேல் இருக்கிற மகிமையை உங்க கூட இருக்கிறவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன செய்வாங்களா? வசனம் சொல்லுது, உங்க கால்ல விழுந்து உங்க கால் இருக்கிற தூசியை அவர்கள் நக்குவார்கள். மகிமை என்ன இருக்கு சொல்லுங்க. அப்படி எல்லாம் உன்னை நான் என்ன பண்ண போறேன்? மகிமைப்படுத்த போறேன். இந்த மகிமைக்காகத்தான் இயேசுன்னு பண்ணாரு பிதாவின் இடத்துல. இயேசு மேல ஒரு மகிமை இருந்துச்சுல்ல, அவர் தொட்ட உடனே என்னாச்சு? சுகம் வந்துச்சு. இவர் யார தொட்டாரோ அவங்க எல்லாம் உசுரோட எந்திரிச்சாங்க. இந்த மகிமைய என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க விரும்புறேன் பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அதுக்கு என்ன செஞ்சாரு தெரியுமா? நான் எங்க இருக்கிறனோ அங்கே அவர்களும் இருக்கும்படிக்கு உம்மிடத்துல வேண்டிக் கொள்கிறேன். இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? உன்னதத்துல அவரோடு கூட பிதாவின் வலது பரிசுல அமர்ந்திருக்கிறார். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்களும் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க ஆவி நீங்க இருக்கிறீங்க இல்லையா? இதே ஷேப்ல இதே உருவத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க மேல. எப்ப தெரியும் தெரியுமா? நல்லா ஆவியில் நிறைஞ்சீங்கன்னா தெரிஞ்சிடும். சரிங்களா? ஆவியில் நிறைஞ்சா ஆவி எந்திரிச்சிரு பாத்துரும். மாம்சம் செத்து போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆவி எந்திரிச்சிரு பாத்துரலாம். இருக்கீங்களா இங்க? அல்லேலூயா. உன்னதத்திலே அவரோடு கூட அமர்ந்திருக்கிறோம். இப்படி கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய மகிமை என்னாச்சு? நம்ம மேல வந்துருச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்தது. எப்ப உதிச்சது? பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை என் மேல் காணப்பட்டது. முதல்ல நாம பார்க்கணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. இது நல்லா நறுக்குன்னு சொல்லுங்க. முதல்ல நறுக்குன்னு சொல்லுங்க. கட்டி கர்த்தருடைய மேகம் உன் மேல நிலைட்டு இருக்குது. பிசாசுடைய சேனையெல்லாம் பார்க்குதோ தெரிஞ்சிருச்சுதான் மேட்டர்ன்னு. பிசாசுன மகிமை எம்மேல் இருக்குது. பிசாசு உள்ள வர முடியாது. சொல்லுங்க. மகிமை எம்மேல் இருக்குது. பிசாசு உள்ள வர முடியாது. பிசாசு என்ன தொட முடியாது. இந்த சத்தியத்துல கேட்கறதுக்கு வரமாட்டாங்க பார். ஏன்? இது தெரிஞ்சிச்சுன்னா பிசாசு என்ன ஆயிடுவான்? அவுட் ஆயிடுவான். அதனால அவங்க தடுத்து நிறுத்திடுறது. அப்புறம் வர்றது மாஸ்டர் சவம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. என் மேல கர்த்தருடைய மகிமை இருந்துச்சுன்னா பிசாசு என்ன பார்த்து பயப்படுவான். கர்த்தருடைய மகிமை என் மேல இருக்குதுங்கிறத நான் ஃபீல் பண்ணலன்னா பிசாசை பார்த்து நான் பயப்பட வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை சுமந்துட்டு போயிட்டு இருந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து சகல தேசங்களும் பயந்துச்சு. எரிகோவுல ராகாப் சொல்றான், கர்த்தருடைய மகிமை அவங்க சுமந்துட்டு வர்றாங்க. கானானியர்களுடைய இருதயம் கரைந்து போனது. கர்த்தருடைய மகிமை மேல இருக்குதுங்கிற ஃபீலிங்கோட நடக்கணும். எங்க சர்ச்சுக்கு வந்தா மட்டும் ஃபீல் பண்ணக்கூடாது. நீ நடக்கும்போது ஃபீல் பண்ணணும். கர்த்தருடைய மகிமை மேல இருக்குது. சொல்லுங்க. இப்படிதான் கர்த்தருடைய மகிமை மேல இருக்கு. சாப்பாட்டுல கை வைக்கும் போது சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை என் மேல இருக்கு. கர்த்தருடைய மகிமையுள்ள ஆவியானவர் என் மேல இருக்கிறார். வாசிங்க 1 பேதுரு 4:14. இப்ப மகிமை உங்க மேல இருக்கிறதா சொல்றேன். அடுத்தது மகிமை உங்க மேல வந்துருச்சுன்னா என்னென்னலாம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். அல்லேலூயா. நாமத்தின் நிமித்தம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஆவியானவர் யார் தங்கி இருக்கிறாரா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க.
தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். சொல்லுங்க, என் மேல தங்கி இருக்கிற ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர். யூடியூப்ல ஒரு செய்தி கொடுத்துருக்கிறேன், மகிமையின் ஆவியானவர் உண்மையில் இருக்கிறார். அதை போய் நீ கேளு. மகிமையின் ஆவியானவர் உண்மையில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை கேளுங்க. மகிமையின் ஆவியானவர் உண்மையால் இருந்தார்னா என்னென்னலாம் நடக்குங்கிறத அந்த டீட்டெயில்ஸா பேசியிருக்கிறேன், பாருங்க. அல்லேலூயா. அது வேணா நீங்க ஃபார்வர்ட் பண்ணிருங்க. கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்க. இப்ப கர்த்தருடைய மகிமை நம்ம மேல வந்ததுக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவலா சில காரியங்கள் நடக்கும். பிசாசுகளுக்கு தெரியும், போராட்டங்களுக்கு தெரியும், பிரச்சனைகளுக்கு தெரியும். இவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், மகிமையுள்ள ஆவியானவர் இருக்கிறார். யார் இருக்கிறாரு? ஜனங்க நெருங்க முடியல, சீனாய் மலை என்ன பண்ண முடியல, ஏன்னா இவங்க அசுத்தமா இருக்கிறாங்க. அசுத்தம் பரிசுத்த மகிமை என்ன பண்ண முடியல, தொட முடியல. அசுத்தம் பக்கத்துல வர முடியாது, வந்துச்சுன்னா செத்து போயிடும். அது அசுத்தம். அசுத்தம் என்ன ஆயிரும்? செத்து போயிரும். பாவம் செத்து போயிரும். உன்னை தீட்டுப்படுத்தும் நினைக்கிற எந்த காரியமும் செத்து போய்விடும், செத்து மடிந்து விடும். ஏனென்றால் உண்மையில் இருக்கிறது பரிசுத்த மகிமையுள்ள அக்னி. அல்லேலூயா. சொல்லுவீங்களா? இப்ப நான் எதுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற உசர கொடுத்து? நீங்க எல்லாம் போய் வீட்டுல இதை சொல்லுவீங்கன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? உப்பு இல்லை மிளகாய் இல்லைனா என்ன சொல்ல போறீங்க? மகிமையுள்ள ஆவியானவர் எம்மேல் இருக்கிறார். பக்கத்துல மேல கை வச்சு சொல்லுங்க, மகிமையுள்ள ஆவியானவர் எம்மேல் இருக்கிறார். பேசிக்கணும். அம்மாவும் மகனும் ரெண்டு பேசணும். கேட்டையா கதைய? மகிமையுள்ள ஆவியானவர் மேல இருந்தாருன்னா மோசே கூட உள்ள போக முடியாதான் பாத்துக்கோ. மோசே உள்ள போக முடியலன்னா எப்படி புள்ள பிசாசு உள்ள வரும்? எப்படி பாவம் வரும்? இப்படி பேசிக்கணும். ஆபிரகாம் சாரெல்லாம் அப்படித்தான் பேசினாங்க. அல்லேலூயா. உங்க உரையாடலை முதற்கொண்டு மாத்தணும், உங்க பேச்ச மாத்தணும். அப்பனா தான் அற்புதம் நடக்கும். அதனாலதான் 7 நாள் சுத்தும் போது சத்தம் வரக்கூடாதுட்டார். ஏன்னா இவங்க ஏதாவது பேசிடுவாங்க. இவங்க பேசினாங்கன்னா கலை கந்தலாயிரு. ஆண்டவர் வந்து அற்புதம் செய்ய முடியாது அளவுக்கு பண்ணி போடுவாங்க. பயங்கரமான பவர்ஃபுல்லான ஆளுங்க, ஆண்டவருடைய கையவே கட்டி போடுற ஆளுங்க. ஏசு நாசரேத்துல அற்புதம் செய்ய முடியல கேட்டா அது அவங்களுடைய அவிசுவாசமாமா. என்ன அவிசுவாசம்? எப்படி வெளிப்படுத்தினாங்க? இவர் நாசரேத்துல இருந்து வந்தவர் தானே, ஆனா நம்ம வீட்டு பக்கத்துல தானே வளர்ந்தாரு, இவர் தெரியுமே நம்மளுக்கு, நல்லா தச்சு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பார். யோசேப்புடைய குமாரன் தெரியாதா? இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. இல்லையா? ஜெருசலேம்ல பார்த்தாங்க, உன்னதமான தேவனுடைய குமாரன் வருகிறார். மரக்கிளைகள் எல்லாம் வெட்டி கீழே போட்டாங்க கலிலேயர்கள். அங்க அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இது கேட்கறதான இந்த சத்தியத்தை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு நடக்காது. ஈகரா கேட்கணும். என்னன்னு 10 லட்சம் உங்க கையில கொடுக்குறாங்கன்னு உடனே நின்று முந்தி பெற்றுக்கொள்ளணும்னு படிக்கிறீங்கல்ல, அது மாதிரி பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய மகிமையுள்ள ஆவியானவர் நம்ம மேல வந்துட்டார். இந்த 2 வசனத்தை போய் வாசிங்க. யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 16 இருந்து, யாத்திராகம் 24ஆம் அதிகாரம் 16 இருந்து. இந்த 2 என்ன பண்ணணுங்க? நீங்க வாசிக்கணும். அப்புறம் யாத்திராகம் 40ஆம் அதிகாரம் 34 இருந்து 38. இதை வாசிங்கன்னா நோயும் உங்க பக்கத்துல வராது, பேயும் உங்களை பக்கத்துல வராது, பஞ்சமும் உங்க பக்கத்துல வராது, நீங்கள் பரிபூர்ணமா இருப்பீர்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். அடுத்த வாரத்துல நான் தியானிக்க போறோம். பிலிப்பியர் 4:19 எல்லாம் வாசிச்சுட்டு வந்துருங்க. நான் அடுத்த வாரம் என்ன தியானிக்க போறோங்கிறத சொல்லிடுறேன். பிலிப்பியர் 4:19, ஏசாயா 60ஆம் அதிகாரம் ஃபுல்லா, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 5 வசனம். இதெல்லாம் நீங்க வீட்டுல வாசிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை நிரப்புதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை நிரப்புதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, ஆவியானவரே,
நல்லாவியானவரே, வல்லாவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை நிரப்புதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை நிரப்புதே. கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே, எங்க மேல மகிமையின் ஆவியானவரா இருக்கிறேன். மகிமையின் ஆவியானவர் எங்க மேல வந்ததுக்கு அப்புறம் எங்களை பார்த்து நீங்க சாட்சி கொடுக்கிறீங்க பிதாவே. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படுகிறது. இயேசுவை பார்த்து பேசின மாதிரி எங்களை பார்த்து பேசுறீங்க. இவன் என்னுடைய நேசகுமாரன், என் நேசகுமாரத்தி. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்னைக்கு உன் மேல வந்தாரோ அப்பவே கர்த்தருடைய மகிமை மேல உதிச்சிருச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் என்னைக்கு உங்க மேல தங்கினாரோ அப்பவே கர்த்தருடைய மகிமை உங்க மேல காணப்பட்டுருச்சு. இத ஃபீல் பண்ணுங்க. தீமை உங்களை தொடாது, துக்கம் உங்களை வந்து தொடாது, அசுத்தம் உங்களை தொட முடியாது, பிசாசு உங்களை தொட முடியாது. இந்த மகிமையின் மேகம் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தியானிச்சு பாருங்க. அதையெல்லாம் ஃபீல் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணம் உண்டாக நன்மையை கட்டளையிடுவார். கண்டிப்பா அந்த கோசனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே. Okay, God bless you.